மழை கொஞ்சம் விட்டுருக்குது. அடுத்த மழை வருவதற்கு ஒரு 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளுக்கு இடையில் நாம் கொஞ்சம் ஒரு சீரியஸான விஷயம்னு எனக்கு ஒன்று தோணுது. அதை நாம் பேசுவோமா? இப்போ சமீபத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதாவது SIRன்னு சுருக்கமாக சொல்கிறாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்னு ஒன்று. இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது தேர்தல் வருவதற்கு முன்னாடி இல்லை தேர்தலெல்லாம் முடிந்த பிறகு அதை திருத்த வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு பொழுதிலும் அதை திருத்தியிருக்கணும். கடைசியாக எப்போ நடந்ததுன்னா 2004 21 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நாங்கள் திருத்த போகிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் புதிதாக கிளம்பி இருக்கிறது. எந்தெந்த மாநிலங்களில், ஏற்கனவே பீகாரில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம்னு ஒன்று நடத்துகிறோம்னு சொல்லிட்டு 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை அதிலிருந்து நீக்கியது தேர்தல் ஆணையம். 65 லட்சம் பேர், ஒருத்தர் 2 பேர், 1,50,000 இல்லை, 65 லட்சம் பேர் அதுலேருந்து நீக்கப்பட்டது. சரி, ஏன்டா நீக்கின அப்படின்னு கேட்டால் தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லுச்சுன்னா, இதில் நிறைய பேர் பீகாரை விட்டு இடம்பெயர்ந்து வேறு மாநிலத்தில் வேலைக்கு போயிருக்காங்க. சரி, சில பேர் இறந்து போனாங்க, சில பேர் டபுளாக இருக்குது, இதனால் நீக்கியிருக்கோம். வேலை பார்க்க போனவனை நீ வேறு மாநிலத்தில் குடியேற்றுவியா? இப்போ நான் வேலை காரணமாக வேறு மாநிலத்தில் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஓட்டுரிமை எங்கே இருக்கணும்னா என் சொந்த ஊரில் இருக்கணும். என் ஊரில் யார் ஆளணுங்கிறத நான் தானே தீர்மானிக்கணும். பீகாரில் இருக்க 65 லட்சம் பேர், இது கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. உச்சநீதிமன்றத்தில் வழக்குக்கு போனாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த சிறப்பு திருத்தத்தில் நீங்கள் உங்கள் பேர் வாக்காளராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆவணம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 11 ஆவணங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் ஆணையம் அறிவித்தது. என்னென்ன ஆவணம் தெரியுமா? எனி ஐடென்டி கார்டு, அதாவது ஏதாவது ஒரு அடையாள அட்டை. ஆனால் ஏதாவது ஒரு அடையாள அட்டைன்னா என்ன அட்டை? அதுக்கு அது விளக்கம் சொல்கிறது. பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் இஷ்யூ டு ரெகுலர் எம்ப்ளாயி, அதாவது பென்ஷன், நீங்கள் நிரந்தர ஊழியராக வேலை பார்த்து உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைப்பதற்காக கொடுக்கப்பட்ட சான்றிதழ். மத்திய மாநில அரசுகளின் ஓய்வூதியர்களுக்கான சான்றிதழ் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் ஓய்வூதியருக்கான சான்றிதழ். ஏதாவது ஒரு அடையாள அட்டை, அதாவது இந்திய அரசாங்கம், வங்கிகள், உள்ளூர் அதிகாரிகள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் உங்களுக்கு கொடுத்திருந்தா அந்த அடையாள அட்டை. 3வது உங்களுடைய பிறப்பு சான்றிதழ், அதுவும் தகுதியானவர்கள் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ்னு சொல்லுது. பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி. அப்படின்னா காம்பிட்டன்ட் அத்தாரிட்டினா என்ன? அதுக்கு விளக்கம் இல்லை. அதுக்கு விளக்கம் அதனுடைய ஃபைலில் இருக்கும், தேர்தல் ஆணையத்தோட ஃபைலில் வச்சுருப்பானுங்க. காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்துருக்காங்க. 4வது பாஸ்போர்ட். 5வது மெட்ரிகுலேஷன் கல்வி சான்றிதழ். ரெகக்னைஸ்ட் போர்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ், அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் அல்லது பல்கலைக்கழகங்கள் வழங்கிய உங்கள் கல்வி சான்றிதழ். 6வது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை எ ஸ்டேட் அத்தாரிட்டி, மாநில அரசு நிரந்தர இருப்பிட சான்றிதழ் வழங்கியிருக்கணும். இருந்ததுன்னா அது செல்லுபடி ஆகும். 7வது ஒன்று இருக்குது, இது கூர்ந்து கவனிங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று, அதாவது வன உரிமை சட்டம், வன உரிமை சான்றிதழ். இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா வன உரிமை சான்றிதழ்னு? இன்னும் படிக்கிறேங்க, 8வது படிக்கிறேங்க கேளுங்க. ஓபிசி, எஸ்டி, எஸ்சி ஆர் எனி கேஸ்ட் சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழை கொடுத்தா நீங்கள் வாக்காளராக சேரலாம். என் ஜாதிக்கும் ஓட்டு போடுறதுக்கு என்னடா சம்பந்தம்? இப்படி கேள்வி கேட்க நாதியே கிடையாது இந்த நாட்டில். 9வது என்னன்னா நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், தேசிய குடிமக்கள் பதிவேடு, இப்படி ஒன்று இருக்குதா? அதை சொல்லியிருக்கான். 10வது ஃபேமிலி ரெஜிஸ்டர் ப்ரிப்பேர்டு பை ஸ்டேட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டிஸ், உங்கள் குடும்பம் குறித்து மாநிலம் அல்லது உள்ளூர் அரசு அமைப்பு பதிவு செய்த பட்டியல். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் பேர்லாம் இருக்கா? என் பேர் நான் கேள்விப்பட்டதில்லை, என் பேர்லாம் அப்படி இருக்கானே தெரியாது. 11வது எனி லேண்ட் ஹவுஸ் அலாட்மெண்ட் சர்டிஃபிகேட் பை கவர்மெண்ட், உங்கள் வீடு நிலம் குறித்து அரசு வழங்கிய சான்றிதழ். அதாவது
நீங்கள் உங்கள் ஊரில் நிலம் வாங்கியிருக்கீங்கன்னா அரசாங்கம் ஒரு சான்றிதழ் கொடுத்துருந்ததுன்னா அது. ஆனால் இப்போ நீங்கள் சென்னையில் வேலை பார்க்குறீங்கன்னா இங்கே சான்றிதழ் தான் நீங்கள் வாக்காளர் இல்லை. இந்த 11 தான் கொடுத்தது. இந்த 11 இதெல்லாம் எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் உச்சநீதிமன்றம் வழக்கு போட்ட பிறகு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, ஆதார் அட்டையை நீ ஏன் சேர்க்கலை அப்படின்னு கன்னத்திலே ஒன்று விட்டதுக்கு அப்புறம் சரி நாங்கள் போனால் போகுதுன்னு ஆதார் அட்டையை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ திருட்டுத்தனமான வேலைன்னு. ஒரு 11 சான்றிதழ்கள் எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? எத்தனைக்கோ குரலே எழுப்ப முடியாத சாமானிய மனிதர்களை மனசில் வச்சுட்டு இந்த செய்தியை அணுகி பாருங்கள். எங்கோ கிராமத்தில் ஒரு விவசாயத்தில் இல்லை ஒரு கூலி தொழிலில் ஈடுபடுற ஒருத்தர்கிட்ட வீட்டுக்கான பத்திரம் இருக்குமா, இடத்துக்கான பத்திரம் இருக்குமா, கல்வி சான்றிதழ் இருக்குமா, பிறப்பு சான்றிதழ் இருக்குமா, பாஸ்போர்ட் இருக்குமா, இல்லை வங்கி கொடுத்த ஏதாவது ஒன்று இருக்குமா? என்ன இருக்கும் அந்த எளிய மனிதர்கள்ட்ட? அப்போ அந்த எளிய மனிதரின் வாக்கு என்ன ஆகும்? அவன் வாக்காளரே இல்லையா? வாக்காளரே இல்லைன்னா அதுக்கு ஒரு மறைமுக திட்டம் ஒன்று இந்த கேடுகட்ட மத்திய அரசு வச்சிருக்குது. எதுக்கு கேடுகட்ட அரசுன்னு சொல்கிறேன்னா, இது என்னன்னு பாருங்க. இவனை நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தார்கள். அதாவது தேசிய குடிமக்கள் பதிவேடுன்னு. நீங்கள் வாக்காளர் பட்டியல் உங்கள் பேர் இல்லைன்னா தேசிய குடிமக்கள் பதிவேடில் இருக்க முடியாது. தேசிய குடிமக்கள் பட்டியலில் இல்லைன்னா நீங்கள் நாட்டின் குடிமகனே இல்லை. ஒரு சாமானிய குரலற்ற மனிதனின் வச்சு இந்த செய்தியை அணுகி பாருங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம்னு. குரலற்ற மனிதர்களுக்கு எப்படி குரல் எழுப்ப முடியும்? இப்ப என்ன பண்ண போறானுங்க அப்படின்னா, நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வீடு வீடாக வந்து நாங்கள் சரிபார்க்க போகிறோம். உங்க பேரு வாக்காளர் பட்டியலில் 2004க்கு முன்னாடி நீங்க இப்ப குடியிருக்கிற முகவரியில வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருந்தால் நீங்க எதுவும் இல்லை. 2004க்கு பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் புதுசாக வீடு வாங்கியிருக்கீங்க, புதிய முகவரிக்கு மாறி இருக்கீங்க, இல்லை நீங்கள் வேலை நிமித்தமாக வேறு இடத்துல வாடகை வீட்டில் இருக்கீங்க, வாடகை வீடு மாற்றிருக்கீங்க, ஆனால் உங்கள் வாக்காளர் பட்டியல் இந்த அட்ரஸில் இருக்குது, நீங்கள் இருக்கிற அட்ரஸில் இருக்குது. 2004 பட்டியல் இல்லைன்னா நீங்கள் நான் மேலே சொன்ன 12 இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் காட்டணும். காட்டினால் உங்களை அதில் சேர்த்துக்குவாங்க. இந்த ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இல்லை, நீங்கள் காட்டுறது இல்லை அப்படின்னா உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்படும். சரி, ஒருவேளை வீட்டுக்கு அவன் கணக்கெடுக்க வரும்போது நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா உங்கள் பேர் நீக்கப்படும். ஏன்னா நீங்கள் ஆதாரம் காட்டலை அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வெளியில் போயிருக்கீங்க, வேலைக்கு போயிருக்கீங்க, உங்கள் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா அந்த முகவரியில் இருக்கக்கூடிய எல்லா வாக்குகளும் நீக்கப்படும். சரி, வாக்குகள் நீக்கப்பட்டால் நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் அதன் பிறகு இந்த பட்டியலை வெளியிடுவாங்க. எங்கே வெளியிடுவான்? அவனுடைய வெப்சைட்டில் வெளியிடுவான். நீங்கள் வெப்சைட்டை தேடி பிடிச்சி உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். உங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் எங்கே முறையிடுவதுன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையிடணும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் மனு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு கொடுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு நம்மளை கும்பிடு போட்டு மாலை போட்டு வரவேற்று ஐயா உங்கள் மனுவாக கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்த்து உடனே தீர்த்துருவானுங்கல்ல. கலெக்டரேட்டுங்கிறது எப்படி இயங்குங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு அரசு அலுவலகங்கிறது எப்படி செயல்படும் தெரியும். அதுவும் இது மாதிரி உப்புக்கு பெறாத ஒரு காரணத்தை அவங்க எப்படி நடத்துவாங்கங்கிறது நமக்கு தெரியும். வாக்காளர் பட்டியல் தானே, அங்கே போய் இங்கே போ, அவரை பாரு இவரை பாரு, அவர் இன்னைக்கு லீவு, இன்னைக்கு அவர் வரலையே அந்த செக்ஷனில், அவர் டீ குடிக்க போயிருக்காரு, அவர் இப்போ தானே இருந்தார், எப்படி பதில் வரும்? யோசிச்சு பாருங்க. ஒரு அரசு அலுவலகத்தை, அது கலெக்டரேட்டில் குரலற்ற மனிதர்களை கொண்டு இந்த செய்தி அணுகி பாருங்க. நீங்க உங்க சூழ்நிலையில் இருந்து செய்தி அணுகியே பார்க்காதீங்க. எளிய மனிதர்கள், ஒண்ணுமில்லாத மனிதர்கள், ஓட்டு போடணும், வாக்காளர் அட்டை வச்சிருக்கணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண சாமானியனுக்கு என்ன சிக்கல் வரும் பாருங்க. கலெக்டரேட்ல கொண்டு போய் கொடுக்குறீங்க. கலெக்டரேட்ல சொல்லுவான், கடைசியா நீங்க தேடி பிடிச்சி அந்த ஆள் கையில மனு கொடுத்தீங்கன்னா இது நமக்கு முடியாது, நீங்க சென்னையில தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட தான் கொடுக்கணுமா. தருமபுரியிலிருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, கன்னியாகுமரியிலிருந்து, ராமநாதபுரத்திலிருந்து, தேனியிலிருந்து இதுக்காக சென்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்துக்கு வர முடியுமா? எத்தனை பேருக்கு வர முடியும்? எவ்வளவு பேருக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும்? சரி, இப்ப என்ன அவசரம் வந்தது திருத்துறதுக்கு? இது 5 அதாவது தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களாக தேர்ந்தெடுத்து அறிவித்தார்கள். உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு மேலும் சேர்த்து 12 மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து 51 கோடி வாக்காளர்களை நாங்கள் திருத்த போறோம் சொல்ற இந்த எக்ஸசைஸை. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லுது,
தமிழ்நாட்டிலேயோ இப்போ தேர்தல் நடக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் இதெல்லாம் இந்த இதில் இருக்குது, திருத்தங்களில் இருக்குது. இந்த 3 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா தலைகீழாக நின்றும் ஆட்சியை பிடிக்க முடியல. வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்கிவிட்டால், இப்போ 65 லட்சம் பேர் இல்லை, பீகாரில் இல்லை அப்படின்னா, இந்த 65 லட்சம் பேரில் ஒரு 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வட மாநில தொழிலாளர்கள் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. நமக்கும் தெரியும், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேர் இருப்பான் தமிழ்நாட்டுக்குள்ள. இப்போ இந்த மாநிலத்திலாம் இல்லை, அவன் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறான். ஒரு 60 லட்சம் வாக்காளர்களை தமிழ்நாட்டில் சேர்த்துட்டா தமிழ்நாட்டில் யார் ஆளணுங்கிறத அந்த 60 லட்சம் வாக்கு தீர்மானிக்கும். இப்போ தமிழ்நாட்டை யார் ஆளணுங்கிறத தமிழர்களாக நம்ம தீர்மானிக்கணுமா, இல்லை இங்கே தொழில் புரியறதுக்காக வந்திருக்கானே அவன் தீர்மானிக்கணுமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அயோக்கியத்தனங்களை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு யார் மேலேயும் விருப்போ வெறுப்போ இல்லை, இவங்க வேண்டியவங்க அவங்க இந்த கட்சி வேண்டியதுங்கிறதெல்லாம் இல்லை. ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வருவதற்காக எப்படியெல்லாம் ஒரு குறுக்கு வழிகளை கடைபிடிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். வாக்காளர் பட்டியல் திருத்தம்ங்கிற பேர்ல 65 லட்சம் பேரை நீக்கிட்டு 65 லட்சம் பேரும் இடம்பெயர்ந்து விட்டார்கள். இடம்பெயர்ந்தா வேலைக்கு தானே போயிருக்கிறான். வேலைக்கு போனவன் திரும்ப சொந்த ஊருக்கு தான் வருவான். பணம் சம்பாதிச்சுட்டு அவன் ஊரில் வந்து தான் செட்டில் ஆவான். இது எல்லா பக்கமும் நடக்கிறது. நம்மளும் என்ன பண்ணுவோம், ஒரு மாநிலத்திற்கு வேலைக்கு போகிறோம்னா அங்கேயே உட்காந்துருவோம், நம்ம மாநிலத்துக்கு திரும்ப வருவோம். இப்போ துபாய்க்கு வேலைக்கு போயிருக்கோம், துபாயிலேயே உட்கார போகிறோம், முடிச்சு இங்கே தானே வருவாங்க. எப்படியெல்லாம் பாருங்க, என்னெல்லாம் ஃப்ராடுத்தனம், என்னெல்லாம் பித்தலாட்டம். அதுவும் தேர்தல் நடைபெறக்கூடிய, அதாவது தலைகீழ நின்னாலும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிகிற ஒரு மாநிலங்களை குறிவைத்து பின்புறமாக நுழைய நடக்கின்ற முயற்சி, இது எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருப்பதாகவே படுகிறது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை 65 லட்சம் வாக்காளர்களில் பீகாரிலிருந்து நீக்கப்பட்டது மாதிரி இப்போ மேற்கு வங்கத்தில் நடக்கிறது, கணக்கெடுப்பு நடத்தி அங்கே ஒரு 65 லட்சம் பேர் இல்லை, அவங்க எல்லாம் இடம்பெயர்ந்துட்டாங்க. ஏன்னா பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் நடக்க போகிறது. இப்போ உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம் இங்கே இருக்கிற தொழிலாளி தான் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறான். பீகார்லேருந்து ஒரு 20 லட்சம் பேர், உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு 20 லட்சம் பேர், மேற்கு வங்கத்திலேருந்து ஒரு 10 லட்சம் பேர், மத்திய பிரதேசத்துலேருந்து ஒரு 10 லட்சம் பேர், ஒரு 70 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கான்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா 70 லட்சம் வாக்குங்கிறது தமிழ்நாட்டில் ஆட்சி தீர்மானிக்கும். சட்டமன்ற தேர்தலில், ஒரு சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்சம் 70லேருந்து 74% வாக்குகள் தான் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு. சராசரியாக ஒரு தேர்தலில் ஒரு 70% வாக்கு பதிவாகுதுன்னா 70%னா 5 கோடி வாக்காளர்கள். அதில் 70% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கோடியிலேருந்து 4 கோடி வரும், 3.5 கோடி வரும். 3.5 கோடி பேர் ஓட்டு போடுற இடத்துல 60 லட்சம் வாக்குங்கிறது ஒரு ஆட்சி தீர்மானிச்சிடும். தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றுவதற்கான முயற்சின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றதுல உண்மை இருக்கிறது. ஓரளவிற்காவது அதில் உண்மை இருக்கிறது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், ஏன் ஓட்டு இங்கே இருக்கா இல்லையாங்கிறத நான் உறுதிப்படுத்தணும். நான் வசிக்கிற தெருவில் என்னை தவிர, எங்களை தவிர, தமிழர்களை தவிர வேற எவனாவது வாக்காளர் பட்டியலில் உள்ள வரானாங்கிறத பார்க்கணும். எல்லாரும் போய் கோர்ட்டுக்கு போக முடியுமா? எல்லாரும் உச்சநீதிமன்றத்தை அணுக முடியுமா? தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக எல்லாரும் கோர்ட்டில் போய் கேஸில் நிற்க முடியுமா? நமக்கு 1000 பிரச்சனை இருக்கிறது. 1001வது பிரச்சனையாக அரசியல்வாதிகள் நம்ம தலை மேலே இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கிறார்கள். எனக்கு இப்போ என்ன சொல்ல தோணுதுன்னா, பாரதியார் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? பேயாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்வார். எனக்கு இதுதான் நினைவுக்கு வருகிறது. ஆகவே நவம்பர் 4லிருந்து டிசம்பர் 4க்குள்ள இந்த மாதிரி வீடு வீடாக வந்து எடுக்க வருவாங்க. அப்படி எடுக்க வரும்போது கவனமாக இருங்க. உங்கள் வாக்கு இருக்குதான்னு பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் வாக்கை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். நான் என் வாக்கை பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தயார் செய்திருக்கிறேன். நீங்களும் செய்வீங்கன்னு நம்புகிறேன். நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு அநியாயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியிருக்கிறேன். மற்றதை அடுத்த செய்தி பதிவில் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.